உங்களோட மந்த்லி மெடிசின்ஸ் வித் 20% டிஸ்கவுண்ட் அண்ட் ஃப்ரீ டெலிவரியோட வாங்கணும்னா உடனே சக்தி ஃபார்ம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. இந்தியா மற்றும் நியூசிலாந்து இடையே இறுதி செய்யப்பட்ட தடையில்லா வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்தாகி உள்ளது. இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்கிட கேட்போம். இந்த ஒப்பந்தம் பற்றிய முழு விவரங்கள் என்ன ரமேஷ்? இந்தியா மற்றும் நியூசிலாந்து இடையே இறுதி செய்யப்பட்ட தடையில்லா வர்த்தக ஒப்பந்தம் இன்று கையெழுத்தாகி இருக்கிறது. டெல்லியில் பாரத் மண்டபத்தில் நடைபெற்ற நிகழ்வில் மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் மற்றும் நியூசிலாந்து நாட்டினுடைய வர்த்தகம் மற்றும் முதலீட்டுத்துறை அமைச்சர் டோட் மெக்காலே ஆகியோரிடையே இதற்கான ஒப்பந்தம் கையெழுத்தாகி இருக்கிறது. முதலில் இந்தியா மற்றும் நியூசிலாந்து இடையிலான இந்த தடையில்லா வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பான பேச்சுவார்த்தையை தொடங்க வேண்டும் என்று கடந்த ஆண்டு மார்ச் மாதம் நியூசிலாந்து பிரதமர் இந்தியா வந்திருந்த போது அதற்கான முயற்சி முன்னெடுக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து கடந்த டிசம்பர் மாதம் இரு நாடுகள் இடையேயான தடையில்லா வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பான பேச்சுவார்த்தை நிறைவு செய்யப்பட்டது. அந்த பேச்சுவார்த்தை நிறைவு பெற்ற பிறகு எந்தெந்த பொருட்களுக்கு எவ்வளவு வரி என்பது தொடர்பான சில ஆலோசனைகளை செய்ய வேண்டும். கடந்த சில மாதங்களாக அந்த ஆலோசனைகள் எல்லாம் இறுதி செய்யப்பட்டு தற்போது அதற்கான ஒப்பந்தம் இன்று கையெழுத்தாகி இருக்கிறது. இது எப்போது நடைமுறைக்கு வரும் என்று பார்த்தோம்னால் இந்த ஆண்டு இறுதிக்குள்ளாக நடைமுறைக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் இன்று கையெழுத்தான இந்த தடையில்லா வர்த்தக ஒப்பந்தத்திற்கு நியூசிலாந்து நாட்டினுடைய நாடாளுமன்றம் தன்னுடைய ஒப்புதலை வழங்க வேண்டும். அவர்கள் தனக்கென்று ஒரு குழு ஒன்றை அமைத்திருக்கிறார்கள். அந்த குழு இது குறித்து ஆய்வு செய்து தன்னுடைய அறிக்கையை சமர்ப்பித்த பிறகு அதற்கு நாடாளுமன்றம் ஒப்புதல் வழங்கும். அதன் பிறகு இந்த ஆண்டு இறுதிக்குள்ளாக இது நடைமுறைக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் என்ன நன்மை என்று பார்த்தோமேனால் இந்தியாவிலிருந்து நியூசிலாந்திற்கு ஏற்றுமதி செய்யப்படுகின்ற பல பொருட்களுக்கு நியூசிலாந்து நாட்டு சந்தையில் 100% வரி விலக்கு அளிக்கப்பட இருக்கிறது. அதே போல நியூசிலாந்திலிருந்து இந்தியாவுக்கு இறக்குமதி செய்யப்படுகின்ற வைன் போன்ற சில பொருட்களுக்கு நாமும் முழுமையான வரி விலக்கை அளிக்க இருக்கிறோம். குறிப்பாக இந்த ஒப்பந்தம் நடைமுறைக்கு வந்ததும் இந்திய ஏற்றுமதியாளர்கள் 88,284 ஏற்றுமதி பொருட்களுக்கு நியூசிலாந்து சந்தையில் சுமார் 100% வரி விலக்குடன் கூடிய அணுகலை பெறுவார்கள். தோல் பொருட்கள், கைத்தறி, ஆடைகள், கைவினை பொருட்கள் உள்ளிட்ட சுமார் 70% இந்திய பொருட்கள் ஆரம்ப கட்ட விதிமுறைகளின் கீழ் நியூசிலாந்துக்கு வரி விலக்குடன் ஏற்றுமதி செய்யப்படும். அதே போல நியூசிலாந்தை பொறுத்தவரை இந்தியாவுக்கான தனது பெரும்பாலான ஏற்றுமதிகளான கம்பளி, மரக்கட்டைகள், நிலக்கரி, வைன், பழங்கள் உள்ளிட்டவற்றின் மீதான வரிகளை கணிசமாக குறைக்கும் அல்லது நீக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உள்ளூர் விவசாயிகள் மற்றும் தொழில்துறையை பாதுகாக்கும் பொருட்டு பால் பொருட்கள், வெங்காயம், சர்க்கரை, மசாலா பொருட்கள், சமையல் எண்ணெய்கள் போன்ற முக்கியமான இந்திய துறைகள் இந்த தடையில்லா வர்த்தக ஒப்பந்தத்திலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. பெரும்பாலும் அதாவது நம்ம பார்க்கணும்னா இந்த காஸ்மெட்டிக், இந்தியாவை சேர்ந்த காஸ்மெட்டிக் ஐட்டம், காலில் அணியக்கூடிய காலணி, அதே போல தோல் பொருட்கள், ஆடைகள் போன்றவை நியூசிலாந்து சந்தையில் கிட்டத்தட்ட 100% வரி விலக்கு இல்லாமல் 0 வரியோடு அங்கு வாய்ப்பு என்பது விற்பதற்கான வாய்ப்பு ஏற்படும். இதனால் நம்முடைய ஏற்றுமதி ஊக்கம் பெறும். பல ஏற்றுமதியாளர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். பலருக்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் பல வேலை வாய்ப்புகள் உருவாகும். அதுதான் இந்த தடையில்லா வர்த்தக ஒப்பந்தத்துடைய முக்கியமான சாராம்சமாக இருக்கிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். உங்களோட மந்த்லி மெடிசின்ஸ் வித் 20% டிஸ்கவுண்ட் அண்ட் ஃப்ரீ டெலிவரியோட வாங்கணும்னா உடனே சக்தி ஃபார்ம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க.